அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அது மாத்திரம் இல்லை, இந்த செப்டம்பர் மாதத்தில் மைத்ரே முகூர்த்தம் வர்ற நாள் இது. ஒவ்வொரு மாதத்துலேயும் 2-3 நாள் மைத்ரே முகூர்த்தம் வரும். இந்த மாதம் 2 நாள் மைத்ரே முகூர்த்தம் வருது. ஒன்று 10ஆம் தேதி, இன்னொன்று செப்டம்பர் 20ஆம் தேதி. இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி மைத்ரே முகூர்த்தம் எப்போ வருதுன்னா, காலையில் 10:36 மதியம் 12:47 வரை மைத்ரே முகூர்த்தம் இருக்குது. இந்த மைத்ரே முகூர்த்தம்னா என்னென்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நமக்கு தீராத ஒரு கடன் இருந்துன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த கடன் அடைக்கிறதுல ஒரு சிறிய தொகையை எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டு வைக்கிறதுனாலையோ, இல்லைன்னா அந்த கடன் வாங்கினவங்ககிட்ட கொடுக்கறதுனாலையோ அந்த கடன் நமக்கு கூடிய விரைவில் அடைஞ்சிருக்க. இதுதான் நம்ம மைத்ரே முகூர்த்தம்னு சொல்லுவோம். இந்த நாளில் நீங்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ஏதான ஒரு கவர், அதாவது இப்போ கல்யாண வீட்டுக்கெலாம் மொய் கொடுப்போம்ல, அது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் நீங்கள் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் இத்தனை ரூபா கடன் அடைந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு, அந்த பிரியாணி இலை கூட நீங்கள் எவ்வளவு கடன், இப்போ ஒருத்தருக்கு 10,000 அடைக்கணும்னா உங்களால் முடிஞ்ச 100 ரூபா உண்டுன்னா அவங்க பேர், அந்த பிரியாணி இலையிலே அவங்க பேரும் கூட எழுதிங்க. எழுதிட்டு இந்த இவருக்கு கடன் அடைத்து விட்டேன், இல்லை கடன் அடைந்து விடும் அப்படின்னு எழுதிட்டு எல்லாமே பாசிட்டிவாக எழுதிட்டு அந்த பிரியாணி இலையும் வச்சு அது கூட 100 ரூபாவும் வச்சு நீங்கள் அந்த கவரில் வச்சுருங்க. ஒரு கிராம்பு, பட்டை இதையும் கூட வச்சு அந்த கவரில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போ அந்த ஆளுக்கு கடன் அடைப்பீங்களோ அவங்கள கடன் அடைக்கும்போது இந்த 100 ரூபாவும் சேர்த்து எடுத்து கொடுத்து அந்த கடன் அடைங்க. கூடிய விரைவில் அந்த கடன் அடைஞ்சிரும். இப்போ பேங்க்கில் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இலைக்கு மேலே நகை கடன் அடைந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு அந்த பேங்க் பேரையும் எழுதி நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு, பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலையில் எழுதுங்க. பிரியாணி இலை ஒன்றும் இல்லை இப்போ அப்படின்னா ஒரு பேப்பர்லனாலும் எழுதி அந்த கவருக்குள்ளே போட்டு எவ்வளவு நம்ம கையில் இருக்கோ 50, 100 எவ்வளோ இருக்கோ அமௌண்ட்டு அதை அதில் போட்டு வச்சுருங்க. அடுத்து அவங்களுக்கு கடன் அடைக்கும்போது இந்த ரூபாவும் சேர்த்து எடுத்து கொடுங்க. இப்படி கொடுக்க உங்கள் கடன் கூடிய விரைவில் அடைச்சிடும். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைனாலே கடன் அடைக்கிறதுக்குள்ள நாளுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். நீங்கள் 10:36 இது ஸ்டார்ட் பண்ணுன்னா அந்த டைம் எந்த நேரம் ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த நேரமும், எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தையும் நீங்கள் எடுத்துக்காமல் இடப்பட்ட நேரத்தில் இந்த இதை செய்யுங்க. 10:36 12:47 வரை, இன்றைக்கி மத்தியானம் வரை இந்த டைம் இருக்குது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரை இருக்குது. இன்னைக்கு மைத்ர முகூர்த்தமும் சேர்ந்து வருதுனால இந்த டயத்தில் செய்யுங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ஆகும்போது மதியம் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோம். கடன் அடையிறதுக்காக நம்ம முருகப்பெருமானை வழிபடுவோம். ஆனால் இந்த சமயத்தில் இந்த மைத்ரே முகூர்த்தம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். கண் கூட உங்கள் கடன் எல்லாமே அடைஞ்சிருக்கும். நம்ம எப்படி கடன் அதாவது நமக்கு எப்படின்னா ஒரு தொழில் நல்லா நடந்துடும். இப்படி செய்ததுனால நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம எப்படி அடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு தொழில் நல்லா நடக்கும். அதிலேருந்து வருமானம் வரும். அது நம்ம கடன் அடைக்கிறதுக்கு உதவும். நீங்கள் இதுக்கு இவ்வளோ நாள் செய்யலைனாலும் இந்த தடவை கண்டிஷனாக இந்த மைத்ரே முகூர்த்தம் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு கவரை எடுக்கீங்க. அதில் கையில் இருக்க கொஞ்சம் ரூபா 50, 100 இருக்கிறத போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே வச்சிடுறீங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கடை அடைக்கிறவங்களுக்கு இதோட சேர்த்து எடுத்து கொடுக்கீங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் கடன் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு. நம்பிக்கையோடு செய்யுங்க. நானும் உங்களுக்காக முருகப்பெருமானிடமும் வேண்டிக் கொள்கிறேன். கடன் கூடிய விரைவில் அடைஞ்சு உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.